நேஷனல் லெவலில் ஒரு தமிழ் உணவு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அது தோசை. அங்கே இந்தியன் ரசையை வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே வந்து தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. தோசைக்கு ஒரு ஷோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில் கேட்கும். இப்போ உண்மைதான். புரியல. எனக்கு தோசை பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து எங்கள் அம்மா தான். ஸ்டார் தோசை, ஹாட்டின் தோசை, பூனை மாதிரி வர்றது, யானை மாதிரி வர்றதுன்னு குழந்தைங்களாச்சும் இன்ட்ரெஸ்டாக செஞ்சு கொடுத்தேன் சார். இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஒரு முட்டை தோசை ஊற்றி கூட போது இன்னும் கொஞ்சம் கடுப்போம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. வந்து நான் சாப்பிடணுன்றதுக்காக ஹைதராபாத் போய் சாப்பிட்டுருக்கேன். தோசை சுடும்போது அந்த ஒரு சவுண்டு, அதனாலதான் தோசை. அடேப்பா எப்பா இப்படி ஒரு பெயர் விளக்க காரணத்தை நான் கேள்விப்பட்டது இல்லை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், 2 நாள் சாப்பிடலாம். நீங்க வாரம் ஃபுல்லா தோசையே சாப்பிட்டா காலையிலயும் தோசை, நைட்டும் தோசை. இப்போ உங்க வீட்டில் மெனு ஜென்ரலாகவே காலை நைட்லாம் தோசை தான். ஆமா சார். அது வந்து ஏன்னா எங்க அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. மாவு ஸ்டாக்ல இருக்கும். காலையில எழுந்து அரைப்பறியா அவனும் காலேஜ் போவான், இவளும் காலேஜ் போறா, நானும் ஆஃபீஸ் போனோம். எல்லாம் 9 o'clock வீடே க்ளோஸ் ஆயிடும். அப்ப ஆளுக்கு 2 தோசை போட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது எவ்வளவு பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க பாரு. புதிச்சது தோசை புதிக்கிறது அவனுக்கு தான் தோசையும் போட்டு தருவாங்க. அதுவும் இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அண்ணன் வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1, 2, 3 எல்லாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10, 15 தோசை அது போகும். அவன் வயிறு அவன் சாப்பிடுறான், இவளுக்கு என்ன? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்க அம்மாக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன். எங்க அண்ணாக்கு போட்டுனா போதுமான்னு கேட்க கூடாதான். போதுமான்னு கேட்டான்னா வந்து அது சாப்பிட்ற மூட போயிடுமா. அவன் நின்று சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி தோசை போட்டு கொடுக்கணுமா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு குழந்தை சாப்பிடும் போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், போருமான்னு கேட்டோன்னா அவனுடைய மைண்ட் செட் என்ன ஆகும்? ஆனா இங்கேயும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார் 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18, 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. எவ்வளவு ரசிச்சு அவருக்கு செஞ்சு கொடுப்பீங்க? அந்த தோசை அவனுக்கு முறுமுறுலா இருந்தா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 தோசை முறுமுறுலா. அது எப்படி சாப்பிடுவான்னா, ஃபர்ஸ்ட் மிளகா பொடி வச்சு சாப்பிடுவான். அப்புறம் வீட்டில் சாம்பார் அந்த மாதிரி பண்ணால் அந்த சாம்பார் மார்னிங் வச்சது மறுபடியும் சூடாக்கி கொஞ்சம் சுண்டி வச்சா அது இன்னொரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. தோசை மிளகா பொடி, 2வது 3 தோசை கெட்டி சாம்பார், 3வது 3 தோசை நெய்யும் சர்க்கரையும். அதுக்கப்புறம் 4வது வந்து அது அப்படியே 4வது செட்டு. 4வது செட்ல வந்து அப்படியே அதை ரோல் பண்ணி சாப்பிடுவான். அடுத்தது அவனுக்கு வயிறு ஃபுல் ஆகுதுன்ற அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா, அம்மா ஊத்தப்பம் போட்டு தரியா, அது லாஸ்ட்ல முடிஞ்சிரும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஃபீல் ஆகுறப்ப போதும் தானமா சொல்லுவாங்க. அம்மா நான் எத்தனைமா சாப்பிட்டேன்னா 10 தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடாது. ஆமா, போதுமானு கேட்க கூடாது, கணக்கும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் இவ கணக்கு போட்டு வச்சிருப்பா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு என்ன கவலைன்னா, பிரணவ் தங்கச்சியை பத்திய கூட எனக்கு பெரிய கவலை இல்லை. பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும் போ. அதுவும் இந்த மாமியார்கிட்ட சிக்குனா நீ போதுமானு கேட்க போச்சுன்னு சோலி முடிச்சு. கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். யார் கேட்டாலும் சரி, நான் வீட்டுல யாரு வந்து சாப்பிட வந்தாலும் அவங்களுக்கு போருமான்றத நான் கேட்க. அது கேட்க கூடாதா? ஓ, நீ அப்படி வரியா? ஆனா ஒரு 6-7 தோசை வரைக்கும் யாரும் கேட்க போறது இல்ல சார். அவரோட வெரைட்டியா செட்டா ஏதோ ஜிம்முக்கு போற மாதிரி இதுல 3 அதுல 3 முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊத்த போனா எல்லாராலையும் அது மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. அது ஒரு வரப்பிரசாதம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.